போருக்கு பின்னர் வடமாகாண கடற்றொழில் சமூகங்கள் தொடர்பாகவும் இந்திய இழுவை படகுகளினால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்தும் பல்கலைக்கழகங்கள் கவலை வெளியிட்டுள்ளன. இலங்கையின் வடபிராந்தியத்தில் நீண்ட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவ குடும்பங்கள் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் தொடர்பாகவும் யாழ் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகங்கள் இணைந்து செயலமர்வு ஒன்றை நடத்தியுள்ளன. இந்திய இழுவை படகுகளால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவுகள் தொடர்பாக இந்த செயலமர்வில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ் மற்றும் ருகுணு பல்கலைக்கழகங்கள், அபிவிருத்தி கற்கைகளுக்கான சென்னை நிறுவனம் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்தன. வடமாகாண கடற்றொழில் சமூகம் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார அழிவுகள் குறித்த செயலமர்வில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. போர் காலப்பகுதியில் கடலுக்கு செல்ல முடியாமல் இருந்த இந்த சமூகம் வடபிராந்திய கடற்பரப்பில் இந்திய இழுவை படகுகளால் தொடர்ந்தும் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மீன்பிடி வலைகளின் அழிவினால் ஏற்பட்டுள்ள பாரிய நிதி இழப்புகள், இந்திய இழுவை படகுகள் கடலில் சஞ்சரிக்கும் காலப்பகுதிகளில் கடலுக்கு செல்ல முடியாத நிலைமை ஆகிய விடயங்கள் குறித்து செயலமர்வில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் கடல் வள மூலங்களின் பாரிய அழிவுகள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்தும் இந்த செயலமர்வில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.